वासुदेव। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पंगुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरं। हरिः ओं तत्सत्। कथञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा। நேற்று நம்ம பாகவதம் பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கர்தம முனிவர் அவ்வளவு தூரம் சந்தோஷமா என்ஜாய் பண்ண மாதிரி தெரிஞ்சாலும் அவர் குடிலுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவர் கிளம்பிட்டாரு, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது பாயிண்ட்ஸ்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. 100 இலையுதிர் காலங்கள் ஒரு கணம் மாதிரி அவருக்கு போயிருச்சு. அந்த அளவு அவங்க ஆனந்தமா இருக்காங்க. தன்னை வந்து 9 விதமா விரிவு பண்ணிக்கிறாரு. அந்த அளவு சக்தி இருந்தாலும் பறக்கிற மாதிரி 7 மாளிகை இதெல்லாம் பண்றாரு. இருந்தாலும் அவர் பகவான் கிடையாது, அவங்களுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு அப்படி நேற்று புரிஞ்சது. இன்னொன்னு வந்து அவர் யோக மாயாவோட தொடர்புல இருந்ததுனால, பக்தராவும் இருந்ததுனால அடுத்த நிமிஷமே அவரால் இதை விட்டுட்டு அப்படியே பக்திக்கு துறவரம் போக முடிஞ்சது அப்படின்னு புரிஞ்சது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்குதான் முன்னுரிமை கொடுத்தாரு அவர். மாதாஜி என்ன சொல்றீங்க? பகவத் சேவையில தான் அவர் முன்னுரிமை கொடுத்திருந்தார். வெரி குட். வாழ்க்கை அவர் வந்து ஒரு மனைவிய நல்ல வழியா புரிஞ்சுட்டாரு மாதாஜி. தனக்கே சேவை பண்ணிட்டு இருக்கா, அவளையும் நம்ம கவனிக்கணுங்கிற ஒரு நல்ல கான்செப்ட் இதுல புரிஞ்சுட்ட மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யோகி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யோகிக்கு ஒரு சான்று, அவரால் அண்டம் முழுவதும் பயணம் செய்ய முடிந்தது. அது மாதிரி துர்வாச முனிவரும் அப்படி பயணம் செய்தார் இல்லையா? யோக சக்திகளை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ பிரபு. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 23வது அத்தியாயம் தேவகூதியின் புலம்பல். 51 படிக்கணும். பதம் 51. பதம் 51 படிக்கணும். தேவகூதி உவாச்ச சர்வம் தத் பகவான் மஹ்யம் உபோவாக பிரதிஷ்ருதம் அதாபி மே பிரபத்னாய அபயம் தாதுமர்ஹசி.
மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கி வந்தியத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ தேவஹூதி கூறினாள், என் பிரபுவே, நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா உறுதிமொழிகளையும் நீங்கள் நிறைவேற்றினீர்கள். ஆயினும் நான் உங்களிடம் சரணடைந்துள்ளதால் நீங்கள் எனக்கு அச்சமின்மையையும் தர வேண்டும். இப்ப என்ன கேக்குறாங்க? எனக்கு வாழ்க்கையில எந்த விதமான அச்சமும் இருக்கக்கூடாது. ஏன் ஏன் இந்த கேள்வியை தேவஹூதி இப்ப சொல்றாங்க? அச்சமின்மையை தர வேண்டும் ஏன் கேக்குறாங்க? ஏன்னா அவரு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்களால அதை பேர் பண்ணறதுக்கு முடியணும் அப்படின்னு மாட்டாச்சு. பார்க்கலாம் என்னென்ன காரணங்கள், எதுக்காக அவங்க அச்சமின்மையை கேக்குறாங்க அப்படிங்கறதை பொன் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி விட்டுட்டாங்க, அப்புறம் இவங்க தனியா ஆயிடுவாங்கல்ல, அப்ப அந்த பார்க்கலாம். நம்மளுடைய மனம் பௌதிகமான சிந்தனைகள்ல ஈடுபட்டிருக்கு. சோ என்ன காரணமா இருக்கும், அச்சமின்மைனா என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். ஜி சாந்தி மாதாஜி பொருளுரை படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவத்திராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். தேவஹூதி பயமில்லாத சிலவற்றை அருளும்படி அவள் கணவரை வேண்டினாள். மனைவியாக அவள் தன் கணவரிடம் முழுமையாக சரணடைந்த ஆத்மா. மனைவிக்கு பயமின்மையை கொடுத்தல் ஒரு கணவரின் பொறுப்பாகும். ஒருவர் தன் கீழ் இருப்பவருக்கு எவ்வாறு அச்சமின்மையை தருகிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் 5வது காண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மரணத்தின் பிடிகளிலிருந்து விடுதலை பெறாத ஒருவர் அடிமையாவார். அவர் ஆன்மீக குருவாகவோ கணவராகவோ உறவினராகவோ தந்தையாகவோ தாயாகவோ ஆகக்கூடாது. தன் கீழ் உள்ளவருக்கு பயமின்மையை கொடுப்பது உயர்ந்தவரின் கடமையாகும். அதனால் தந்தையாக, தாயாக, ஆன்மீக குருவாக, உறவினராக அல்லது கணவராக பொறுப்பேற்றுக் கொள்பவர் உலக வாழ்வின் அச்சச் சூழலிலிருந்து அவரது கீழிருப்பவரை விடுவிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலக வாழ்வு எப்போதும் பயன் தரும், முழுதும் கவலை தரும். தேவஹூதி கூறுகிறாள், உங்கள் யோக ஆற்றலால் நீங்கள் எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளையும் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது செல்ல தயாராக இருப்பதால் நீங்கள் உங்கள் இறுதி பரிசை எனக்கு தர வேண்டும். அதனால் இந்த மண்ணுலகின் கட்டுப்பட்ட வாழ்விலிருந்து நான் விடுதலை அடைவேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. புரியுதா அச்சமின்மை எதுக்காக அப்படின்னு? ஹரே கிருஷ்ண மாதா. பிறப்பு இறப்பு நோயில இருந்து அந்த பயத்துல அதுல இருந்து விடுபடணும். அப்படின்னா என்ன செய்யணும்? பக்தி, கிருஷ்ணர பக்தின இந்த இடத்துலதான் என்ன வருது, தேவஹூதியுடைய புலம்பல் ஸ்டார்ட் ஆகுது. வேற எதுக்காகவும் அவங்க புலம்பல. என்னையா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஷாப்பிங் உண்டா, ஒரு அவுட்டிங் உண்டா, நீங்க பாட்டுக்கு தவம்னு தவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் சாப்பிட்டேனா, தூங்குனேனா, நல்லா உடை உடுத்தினேனா, இன்னும் நீங்க என்ன திரும்பி பார்க்கல அப்படிலாம் புலம்பல. எந்த பௌதிக விஷயத்துக்காகவும் தேவஹூதி புலம்பல. இப்பதான் தேவஹூதியோட புலம்பல் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுடைய ரியலைசேஷன்லாம் இப்ப வெளியில வரப்போகுது. என்னென்ன அவங்க ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல அவங்க என்ன கேக்குறாங்க, எனக்கு இந்த மரண பயத்துல இருந்து விடுதலை வேணும் அப்படின்னா எனக்கு பக்தி தொண்டு பத்தி எனக்கு நீங்க சொல்லணும். ஆரம்பத்துல கர்தம முனிவர் என்ன பண்ணாரு, யாருக்கு ஞாபகம் இருக்கு? தேவஹூதியை பார்த்த உடனே கர்தம முனிவர் என்ன பண்ணாரு, என்ன சொன்னாரு, எதை கொடுத்தாரு, என்ன பரிசு கொடுத்தாரு? அவர் என்ன கொடுத்தாரு? 2 நாள் முன்னாடி தானே படிச்சோம். மாதாஜி வீடு இதெல்லாம் கட்டி கொடுத்தாரு மாதாஜி. நகைகள், அழகிய மாளிகை, பறக்கும் மாளிகை எல்லாம் கட்டி கொடுத்தாரு. வெரி குட் வெரி குட். நம்ம எதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கோம், மாளிகை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கோம். ஆமா, நம்ம அவங்க கேட்டதெல்லாம் கட்டி கொடுத்தாரு, அது மட்டும் ஞாபகம் வந்தது. அது மட்டும் ஞாபகம் வச்சிருக்கோம். 7 அடுக்கு மாளிகை, மாளிகையில தூணெல்லாம் வந்து வைரம் எல்லாம் போட்டு இருந்தது, முத்தெல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனா எதை மறந்துட்டோம்? கர்தம முனிவர் தன்னுடைய ஆன்மீக சக்தி எல்லாத்தையும் என்ன பண்ணார், ஷேர் பண்ணாரா இல்லையா, கொடுத்தாரா இல்லையா? அப்பதான் நம்ம விரிவா டிஸ்கஸ் பண்ணோம். கணவன் பக்தி செஞ்சா அதுல 50% மனைவிக்கு உண்டு, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்ல. அப்ப தேவஹூதி என்ன பண்ணல, அத அவங்க எடுத்துக்கல. அப்ப அத பெருசா எடுத்துக்கல, அத ரொம்ப பெருசா எடுத்துக்கல. அப்ப தேவஹூதியோட மனநிலை எப்படி இருந்தது? நல்ல சுகபோகமா பண்ணி இருக்கோம், ஆனா வந்து சின்ன பொண்ணு சந்ததிகள் ஒண்ணும் நமக்கு இன்னும் இல்லையே, அதனால அதுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு தான் கேட்டாங்களே தவிர
பக்தி வாழ்க்கையை பத்தி அவங்க என்ன பண்ணல, பெருசா ஒண்ணும் இப்போ அவங்க வந்து அவங்க கண்டுக்கல. சரி இருந்தா இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனா இப்போ அவர் கிளம்பி போக போறாரு அப்படின்ன உடனே அவங்க என்ன கேக்குறாங்க, எனக்கு அச்சமின்மை பயமின்மையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. புரியுதா? தேவகூதியுடைய மனநிலை எப்படி எப்படி எல்லாம் மாறி வந்து இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க. ஆனா கர்தம முனிவர் எப்பவுமே ஸ்டெடியா இருக்காரு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப ஒருத்தர் நம்ம சொல்றத நம்ம மனநிலைக்கு எது தேவையோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோமா மாதாஜி? ஆமா, சொல்றவங்க நல்லது சொல்றாங்க. நம்ம சொல்றத சொன்னா கூட இப்ப பாகவதம் நம்ம எல்லாரும் படிக்கணும். எல்லாருக்கும் எது ஞாபகம் இருக்கு? 7 அடுக்கு மாளிகை தானே ஞாபகம் இருக்கு. பயம்னா நமக்கு என்ன பயம் வந்தது? இவர் விட்டுட்டு போயிட்டாரே, அந்த பயம் தானே வந்தது இல்லையா? சில பேர் நான் கேட்பாங்கன்னு நினைச்சேன், 9 பெண் குழந்தைகளை கூப்பிட்டு போறாரு, எப்படி இவங்க தனியா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு யாராவது கேட்க போறாங்கன்னு நினைச்சேன். சோ அந்த மாதிரி எல்லாம் தான் நமக்கு என்ன சிந்தனை இருக்கோ, லௌகிகமான சிந்தனைகள் தான் நமக்கு மனசுல இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு. பாகவதத்துல பொருளுரையில பாத்தீங்கன்னா பிரபுபாதர் பொருளுரையில ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நமக்கு உள்ளுக்குள்ள என்ன போகுமோ அதான் போகுது. எடுத்து சொல்றோம் அப்படின்னா கூட அவங்க எந்த நோக்கத்துல அதை கேக்குறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எதை ஞாபகம் வச்சுக்கிறாங்க, இது எதுவும் நம்ம கையில கிடையாது. புரியுதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப கர்தம முனிவர் வந்து இத சொல்லும் போது அதுல ஒரு வேர்டிங் இருந்தது மாதாஜி. ஆக்சுவலா நான் அந்த டவுட் கேட்கணும், மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு இருந்தது மாதாஜி இந்த கிருஷ்ண பக்தி. ஆனா அப்ப எனக்கு கேட்க முடியல சிச்சுவேஷன். ஓகே ஓகே. சோ அப்போ தேவகூதி என்ன பண்ணல, அது ரொம்ப பெருசா எடுத்துக்கல. நம்ம தான் பக்தியா தானே இருக்கோம், நம்ம என்ன பகவான் மேல நம்பிக்கை இல்லாமல இருக்கும், அந்த மாதிரி அவங்க வந்து இருந்துட்டாங்க. ஆனா முக்கியமானது என்ன, இப்போ கிரகஸ்த வாழ்க்கையில நமக்கு அடுத்து நல்ல சந்ததிகள் தேவை, அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு அவங்க வந்து சொன்னதுனால கர்தம முனிவர் என்ன பண்ணாரு, ஓகே நீ இந்த ட்ராக்ல வரியா, சரி நானும் உன்னோட ட்ராக்லயே வந்து உன்னை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதெல்லாம் அவருக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி கடைசியில கிளம்பும் போது இப்ப என்ன கேக்குறாங்க, எனக்கு அச்சமின்மையை தர வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. பிரம்மன் துஹித்ருபிஸ்துப்யம் விம்ருத்யா பதயக சமாக காஷ்சின்யாஸ்மே விஷோகாய வயி பிரவ்ரஜிதே வனம். என் அன்பு பிராமணரே, உங்கள் பெண்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுக்கு தகுந்த கணவரை கண்டுபிடித்து அவர்களுக்கான வீடுகளுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் நீங்கள் துறவியாக பிரித்து சென்ற பின் யார் எனக்கு ஆறுதல் அளிப்பார்கள்? சோ குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட போறாங்க, பெண் குழந்தைங்க. ஏன்னா அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இந்த மாதிரி நல்ல குணமுள்ள இந்த குழந்தைகள், இந்த பெண்கள் ரிஷிகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே பகவானால தீர்மானிக்கப்பட்டது. அது நடந்துரும். ஆனா என்னுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஒரு கேள்விய கேக்குறாங்க. கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தந்தையே வேறு வடிவத்தில் மகனாக உருவாகிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே தந்தையும் மகனும் வேறுபட்டவர்கள் அல்லர் என்று கருதப்படுகின்றனர். மகன் இருக்கும்போது விதவையானவர் விதவை என்று கூற இயலாது. ஏனென்றால் அவள் கணவரின் பிரதிநிதி அவளிடம் உள்ளான். அதுபோல தேவகூதி மறைமுகமாக ஒரு பிரதிநிதியை விட்டு செல்லுமாறு கர்தம முனிவரை வேண்டினாள். அதனால் அவர் இல்லாத போது ஒரு தகுந்த ஆண் பிள்ளையால் அவள் கவலைகள் நீங்கும். இல்லறத்தில் இருப்பவர் வாழ்நாள் முழுவதும் வீட்டிலேயே தங்கி இருக்கும்படி எதிர்பார்க்க முடியாது. அவருடைய பிள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு திருமணம் ஆன பிறகு ஒரு குடும்ப தலைவர் இல்லற வாழ்விலிருந்து மனைவியை வளர்ந்த மகன்களின் பொறுப்பில் விட்டுவிட்டு நீங்கி செல்ல வேண்டும். அதுவே வேத நடைமுறையின் சமூக மரபாகும். அவர் வீட்டிலிருந்து சென்ற பிறகு ஒரு ஆண் குழந்தையாவது அவள் கவலைகளில் இருந்து விடுவிக்க கொடுக்க வேண்டும் என்று மறைமுகமாக வேண்டினாள். இந்த கவலை தணிவு ஆன்மீக அறிவுரையை குறிக்கும். கவலை தணிவு என்பது வாழ்க்கை வசதிகளை குறிப்பதல்ல. வாழ்க்கை வசதிகள் உடல் அழியும் போது அழியும், ஆனால் ஆன்மீக உணர்வு அழியாது. அது ஆன்மாவுடன் செல்லும் ஆன்மீக முன்னேற்றத்தில் அறிவுறுத்தல் அவசியமானது. ஆனால் தகுதியான மகன் இல்லாத போது தேவகூதி எவ்வாறு ஆன்மீக அறிவை முன்னேற்ற முடியும்? மனைவியிடம் கணவருக்கு உள்ள கடனை தீர்ப்பது அவர் கடமையாகும். மனைவி அவளின் நேர்மையான பணிவிடையை கணவருக்கு செய்கிறாள். அவர் அவளுக்கு கடனாளியாகிறார். ஏனென்றால் ஒருவர் தன் கீழ் உள்ளவருக்கு எதையும் கொடுக்காமல் அவரிடமிருந்து எந்த பணிவிடையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆன்மீக குரு தன் சீடனுக்கு ஆன்மீக நிலையில் அறிவுறுத்தாமல் எந்த பணிவிடையையும் ஏற்றுக்கொள்ள இயலாது.
அதுவே அன்பு கடமையின் கைமாறு ஆகும். இவ்வாறு தேவகூதி தன் கணவராகிய கர்த்தம முனிவருக்கு உண்மையான பணிவிடை செய்ததை நினைவூட்டினாள். அவருக்கு மனைவியிடம் பட்ட கடனை தீர்க்கும் அடிப்படையில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர் வீட்டை துறந்து வெளியேறும் முன் ஒரு ஆண் மகவை கொடுத்தே ஆக வேண்டும். மறைமுகமாக தேவகூதி அவள் கணவரை மேலும் சில நாட்கள் வீட்டிலேயே தங்கி இருக்குமாறு அல்லது ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் வரையாவது தங்கியிருக்கும்படி வேண்டினாள். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆயிடுச்சு தேவகூதிக்கு. இப்போ என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் இதுக்குதான் ஆகணும், நீங்க எனக்கு ஆண் பையன் ஒரு ஆண்மகன் வேணும், ஆண்மகன் வர வரைக்கும் நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போன பொருளுரையில பிரபுபாதர் வந்து 5th கேண்டை பத்தி ஒரு கொட்டேஷன் கொடுத்திருந்தாரு. 5th கேண்டை வந்து ரிஷபதேவருடைய உபதேசங்கள். ரிஷபதேவர் சொல்றார், குரு நசஷ்யாத் பிதா நசஷ்யாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். குரு நசஷ்யாத் அப்படின்னா ஒருத்தர் குருவாக கூடாது, பிதா நசஷ்யாத் ஒருத்தர் வந்து அப்பாவாக கூடாது, மாதா நசஷ்யாத் ஒருத்தர் அம்மாவாக கூடாது, தெய்வம் நசஷ்யாத் ஒருத்தர் வந்து தேவராக கூடாது. ஏன் யாரும் ஆகக்கூடாது? நெகட்டிவா எல்லாரும் எதுக்காக சொல்லிட்டே வர்றார் அப்படின்னா, யார் ஒருத்தரால தன்னை நம்பி இருக்கிறவங்களை பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலையோ அவங்க அந்த பொறுப்பை ஏத்துக்க கூடாது. அப்போ கலியுகத்துல யாருக்குமே தகுதி இல்லை இல்லையா? குருவாகிற தகுதி இல்லை, தாய் தந்தையரா இருக்கிறதுக்கான தகுதி இல்லை, தேவர்களுக்கான தகுதி இல்லை, யாருக்கும் தகுதி இல்லை. எல்லாரும் தகுதி இழந்துட்டோம் நம்ம எல்லாம். அதனால கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண நாம என்ன செய்யணும், நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த கிருஷ்ண உணர்வை நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கும் இந்த பயிற்சி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சோ அதனால இப்ப வந்து தேவகூதியோட நிலைமை பார்த்தோம் அப்படின்னாக்க 2 கெட்டனா இருக்காங்க. தன் கணவர் மிகச்சிறந்த பக்தர், அவருடைய அடுத்து நம்ம படிக்கலாம். ஏதாவதாலம் காலேன व्यधिक्रन्तेन मे प्रभो इन्द्रियार्थ प्रसंगेन परित्यक्त परात्मनः. இதுவரை நாம் புலனுகர்ச்சியிலேயே அதிக நேரத்தை வீணாக்கி விட்டோம், பகவான் பற்றிய அறிவை வளர்ப்பதை புறக்கணித்து விட்டோம் சொல்றாங்க தேவகூதி. உங்களுடைய சங்கம் எனக்கு கிடைச்சு நான் என்ன பண்ணிட்டேன், அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். அதை வச்சு நான் கிருஷ்ண பக்தியில இந்நேரம் எங்கேயோ போயிருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு எனக்கு வந்து வீடு வேணும், வாசல் வேணும், நகை நட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுடைய அந்த அருமையான உங்களுடைய சங்கத்தை நான் எதுக்காக பயன்படுத்திக்கிட்டேன்? வெறும் புலனின்பத்துக்காக போய் பயன்படுத்திக்கிட்டேன். எதை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம்? கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணதை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தேவகூதி புலம்புறாங்க. சோ ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது நமக்கு பல பல பாடங்களை கற்பிக்கிறது. அதனால்தான் வியாசதேவர் வந்து இந்த அத்தியாயத்துக்கு தேவகூதியின் புலம்பல்னு வச்சிருக்காரு. புலம்பல் என்னமோ கடைசியில ஒரு 7 ஸ்லோகம் தான், ஒரு 51 ஒரு 57 ஸ்லோகம் வரைக்கும் ஒரு 6-7 ஸ்லோகம் தான். ஆனா அனுபவிச்சதுன்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் இல்லையா? அந்த மாட மாளிகை எப்படி இருந்தது, அதனுடைய வளங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, அதெல்லாம் அவங்க எப்படி எத்தனை காலம் அவங்க வந்து வாழ்ந்தாங்க, அதெல்லாம் அந்த பாட்டு தான் பெருசு. அப்படி போட்டிருக்கலாம்ல, அந்த மாதிரி ஏதாவது தலைப்பு கொடுத்துருக்கலாம்ல. ஆனா எதுக்கு முக்கியத்துவம்? கடைசியில தேவகூதியுடைய இந்த ரியலைசேஷனுக்கு தான் முக்கியத்துவம். இது மாதிரிதான் நாமளும் இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டோமே, கிருஷ்ண பக்திக்கு பண்ண முடியாம இளமையெல்லாம் என்ன ஆச்சு, ஏதேதோ விதத்துல தொலைஞ்சு போச்சு இல்லையா? அதனால கடைசி நேரத்துல நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை ஏத்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இளமையில கிடைச்சு அதை உணராம அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஆமா, ஹரே கிருஷ்ணா சாண்டிங் தானே பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. சோ அதனால நமக்கு அந்த கிருஷ்ண பக்தியுடைய அருமை புரியணும். தேவகூதி புலம்புற மாதிரி நாம புலம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து விரயமாக்கிட்டோம், வீணாக்கிட்டோம். எத்தனை காலம். ஆனா இனிமே இருக்கிற காலத்தை என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. ஓகே, பொருளுரை சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மனித வாழ்வு என்பது விலங்குகள் போல புலனுக்கு திருப்தி தரும் செயல்களில் வீணாக்குவதற்கு அல்ல. விலங்குகள் எப்பொழுதும் உண்ணல், உறங்குதல், அச்சப்படுதல், புணர்தல் ஆகிய புலன் நுகர்ச்சியில் ஈடுபட்டிருக்கும். ஆனால் அதுவே மனித வாழ்வின் செயல் கிடையாது. மனித உடலால் ஒழுங்குமுறை கொள்கையின்படி புலன் நுகர்ச்சிக்கு அவசியம் இருந்தும் அது மனித வாழ்வின் செயல் கிடையாது. அதனால் இந்த விளைவில் தேவகூதி அவள் கணவரிடம் கூறினாள், இதுவரை தமக்கு
இதுவரை நமக்கு இந்த பெண்கள் உள்ளார்கள். அண்டம் முழுவதும் பயணம் செய்து வான மாளிகையில் நம் உலக வாழ்வை அனுபவித்தோம். இந்த வரங்கள் உங்கள் அருளில்தான் கிடைத்தன. ஆனால் அவை எல்லாம் புலனுணர்ச்சிக்காக உள்ளவை. இப்பொழுது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஏதாவது நீங்கள் செய்தாக வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. இந்திரியார்த்தேஷு சஜ்ஜந்த்ய பிரசங்கஸ்வயி மே கிருதः அஜானந்த்யா பரம் பாவம் ததாப்யஸ்தவ பயாய மே. உங்கள் மெய்யறிவார்ந்த தன்மையை அறியாமல் புலன்களின் பொருட்களின் மீது பற்றுக்கொண்ட நிலையில் நான் உங்களை விரும்பினேன். எப்படியாயினும் உங்கள் மீது நான் வளர்த்திருக்கும் உறவு எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுவிக்கட்டும். சோ உங்களை நான் சரியா புரிஞ்சுக்கல, உங்களுடைய அந்த ஆன்மீக தன்மையை நான் புரிஞ்சுக்கல. இருந்தாலும் உங்க மேல நான் எப்படி இருந்தேன், ரொம்ப அன்போட இருந்தேன். உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா, ரொம்ப விசுவாசமா இருந்தேன். ஏதோ ஒரு விதத்துல பக்தரோட ஏற்படுற தொடர்பு கூட அவங்களுக்கு பெரிய நன்மை தான். சோ அதனால உங்களால எனக்கு இந்த நேரத்துல கூட என்ன பண்ண முடியும், அந்த மிகச்சிறந்த நன்மையை எனக்கு நீங்க செய்ய முடியும். அதனால தயவு செய்து கிருஷ்ண பக்தியை எனக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து தேவகூதி சொல்றாங்க. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. தேவகூதி தன் நிலை குறித்து புலம்புகிறாள். ஒரு பெண்ணாக அவள் யாரையாவது காதலிக்க வேண்டும். எப்படியாவது அவள் கர்தம முனிவரை விரும்பினாள். ஆனால் அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை அறியவில்லை. கர்தம முனிவரால் தேவகூதியின் மனத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. பொதுவாக எல்லா பெண்களும் மண்ணுலக இன்பத்தை விரும்புவர். அவர்கள் புத்திசாலித்தனம் குறைந்தவர்களாக அழைக்கப்படுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் மண்ணுலக இன்பத்திற்காக தலைகீழாய் நிற்பவர்கள். தேவகூதி புலம்புகிறாள். ஏனென்றால் அவள் கணவர் அவளுக்கு மிக சிறந்த உலக இன்பத்தை தந்தார். ஆனால் அவர் ஆன்மீக உணர்வில் முன்னேறியவர் என்பது அவளுக்கு தெரியாது. அவளுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவள் சிறந்த கணவரின் புகழ் குறித்து அவள் அறியாவிட்டாலும் அவள் அவரிடம் அடைக்கலம் புகுந்திருப்பதால் அவள் உலக பிடிப்பிலிருந்து வெளியேற வேண்டும். ஒரு சிறந்த தனி நபரிடம் தொடர்பு கொள்ளல் முக்கியமானது. சைதன்ய சரிதாமிரத்தில் சைதன்யம் பிரபு கூறுகிறார், சாது சங்க சிறந்த புனிதருடன் கொள்ளும் தொடர்பு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் ஒருவர் அறிவில் முன்னேற்றம் அடையாவிட்டாலும் சிறந்த புனிதமானவருடன் தொடர்பு கொள்வதால் மட்டுமே ஆன்மீக வாழ்வில் கணிசமான முன்னேற்றம் பெற முடியும். ஒரு பெண்ணாக, ஒரு சாதாரண மனைவியாக தேவகூதி அவளுடைய புலனின்பத்திற்காக, பிற உலக தேவைகளுக்காக கர்தம முனிவருடன் பற்று கொண்டாள். அதாவது உண்மையில் அவள் மிக சிறந்தவருடன் தொடர்பு கொண்டாள். இப்போது அவள் அதனை புரிந்து கொண்டு அவள் கணவருடன் கொண்ட தொடர்பினை பயன்படுத்தி கொள்ள விரும்பினாள். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கணும் அப்படின்னா, பக்தர்கள் சங்கத்துல பகவானை பத்தி மட்டுமே பேசணும். பக்தர்கள் சங்கத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பக்தர்கள் சங்கத்துல வந்துட்டு திரும்ப திரும்ப நம்ம உலக விஷயங்களையே பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அரிதிலும் அரிது யாரை பாக்குறது அரிது, இந்த உலகத்துல பக்தர்களை பாக்குறது அரிது. சாது சங்கம் கிடைக்கிறது அரிது. தேடி பாருங்க, வாசல்ல இறங்கி தேடி பாருங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பேர் திலக் போட்டு கண்டிமாலை போட்டு கையில பீட் பேக்கோட ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எத்தனை பேரை பார்க்க முடியும், நம்ம பார்க்க முடியுமா? அரிது மாதாஜி, ரொம்ப கம்மி தான் மாதாஜி, ரொம்ப கரைச்சுதான் மாதாஜி. இல்லையா? ஆனா இந்த மாதிரி தாமத்துல அவங்கள தவிர வேற யாரையும் நாங்க பாக்குறது இல்ல. எங்க திரும்பினாலும் பக்தர்கள் தான், பக்தர்களை மட்டும்தான் பாக்குறோம். அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயும் வெளியிலையும் போறது இல்லை அப்படிங்கறதுனால பக்தர்களை தவிர வேற யாரையும் பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடையாது. ஆனா மற்ற இடங்கள்ல அந்த மாதிரி கிடையாது. அந்த பக்தர்கள் சங்கத்துல நம்ம இருக்கும்போது அந்த நேரம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, கோல்டன் பீரியட். அந்த நேரத்தை நம்ம வந்து பகவானை பத்தி கேட்கறதுக்கும் பக்தி தொண்டுக்கு உண்டான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு இருக்கிற சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய அந்த என்ன ஓட்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் தான் பயன்படுத்திக்கணுமே தவிர பக்தர்கள் சங்கத்தை திரும்ப திரும்ப நம்ம வந்து பௌதிக விஷயங்கள் பேசி வீணடிக்க கூடாது. ஏன்னா தேவகூதி மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். மனமானது ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஒரு பற்றுதல் ஏற்படும் மனதுக்கு. அப்போ மனம் என்ன செய்யும், அந்த விஷயத்தையே தான் நினைச்சுக்கிட்டே இருக்கும். எந்த விஷயம் அதுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நேற்று தான் ஒரு கிளாஸ்ல வந்து கேட்டேன், எனக்கு இந்த சந்தேகம் எப்பவுமே இருந்துட்டே இருந்தது. ஏன் நமக்கு வந்து செல்போன்ல ஏதாவது நம்ம பார்க்கும்போது மனம் ஏன் வந்து எதையுமே நினைக்க மாட்டேங்குது, அப்படி ஏன் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கு அதுல?
ஆனா சாண்டிங் பண்ணும்போது என்ன ஆகுது, அது ஞாபகம் வருது, இது ஞாபகம் வருது, அது ஆகுது, இது ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிரபு அழகா சொன்னார், எதுக்காக மனம் வந்து பகவானை பத்தி கேட்கும்போது தூக்கம் வருது, ஏன் நமக்கு அந்த மாதிரி ஆகுது அப்படின்னாக்க, இது வந்து உயர்ந்த விஷயம். மனதுக்கு என்ன விருப்பமா இருக்கு, ரொம்ப தாழ்ந்த விஷயங்கள்ல விருப்பம். அது வந்து ரொம்ப எல்லாம் ஒண்ணும் யோசிக்க வேண்டாம், அது பாட்டுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல அதுக்கு என்ன இருக்கு, ரொம்ப விருப்பம் இருக்கு. இதுனா புரிஞ்சுக்கணும், இதை நம்ம வந்து உள்ள செலுத்தணும், இதெல்லாம் நம்ம அப்படியே ரிலாக்ஸா அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால அது ரிலாக்ஸா இருக்கு. சரி, நமக்கு ஒண்ணும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அது ரிலாக்ஸா இருக்கு. ஆனா நம்ம கிருஷ்ணரை பத்தி பேசுறோம், கிருஷ்ணரை பத்தி பண்றோம், அதாவது நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்லோகம் மெமரி பண்ணணும், சாண்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த மனசுக்கு எப்படி இருக்கு, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு. அதனால அது என்ன பண்ணுது, எதையாவது கொண்டு நம்ம முன்னாடி காட்டிக்கிட்டே இருக்கு. இதை பத்தி யோசி, அதை யோசி, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்னு சொல்லி கொண்டு நமக்கு வந்து அதை காட்டிக்கிட்டே இருக்கு. சோ அதனால இது உயர்ந்த விஷயம், உயர்ந்த சுவை. இந்த உயர்ந்த சுவை நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயமா போயிடுச்சு. நம்ம ஆத்மாவுடைய இயல்பான தன்மை நமக்கு அது வந்து அந்நியமான தன்மையா போயிடுச்சு. அதனாலதான் மனம் என்ன பண்ணுது, முரண்டு பிடிக்குது. சோ அதனால சாதுக்கள் சங்கத்துல நாம முக்கியமான இன்னொரு விஷயம், சாதுக்கள் சங்கத்துல பக்தர்கள் சங்கத்துல என்ன அப்படின்னாக்க, ஒருத்தருடைய நலத்தையும் விசாரிக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கீங்களா. பிரபுபாதர் வந்து ஒவ்வொரு கடிதத்திலையும் எழுதுறார், இந்த கடிதத்தின் மூலம் நீங்கள் வந்து நல்ல உடல்நிலையோடு இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறார். சோ உடல்நிலையும் நம்ம வந்து விசாரிக்கணும், குடும்பத்தினுடைய சேமலாபத்தையும் விசாரிக்கணும். ஒன்லி கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, படிப்பெல்லாம் எப்படி போகுது, இதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனா தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது, இல்லைன்னா உலக விஷயங்களை பேசுறது, இது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. பக்தர்கள் சங்கத்துல பகவானை பத்தி பேசணும், பக்தர்களுடைய நலனை பத்தி பேசணும். இது நம்ம வந்து எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். யுதிஷ்டிர மகாராஜனும் அர்ஜுனன் திரும்பி வந்த உடனே அர்ஜுனன் கிட்ட எல்லாருடைய நலம் விசாரிச்சார் இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் விசாரிச்சார். அதே மாதிரி புத்தகர் கிட்ட வந்து எல்லாத்தையும் விசாரிச்சார். சோ இதுல எல்லாம் தவறு கிடையாது. சோ நம்ம வந்து ஒருத்தருடைய குடும்ப வாழ்க்கையில அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள், இதை பத்தி எல்லாம் பேசுறதுல தவறு கிடையாது. ஆனா தேவையில்லாத விஷயங்களை பேசி பக்தர்களுடைய சங்கத்துல என்ன பண்ணக்கூடாது, நேரத்தை விரயம் செய்ய கூடாது. சங்கோயக சம்ஸ்ருதேர் ஹேது அசக்த விஹிதோ தியா ச ஏவ சாதுஷ்கிருதோ நிக சங்கத்வாய கல்பத்தே. புலன் நுகர்ச்சிக்காக தொடர்பு கொள்ளுதல் நிச்சயமாக நம்மை பிடித்து வைக்கும் வழியாகும். ஆனால் அதே மாதிரியான தொடர்பு புனிதமானவர்களுடன் நிகழ்ந்தால், அது அறிவில்லாமல் நிகழ்ந்தாலும் கூட வீடு பேற்றின் வழிக்கு அது அழைத்து செல்லும். எந்த மாதிரி இருந்தாலும் சரி, உங்களோட ஏற்பட்ட தொடர்புனால நான் வந்து என்ன ஆக போறது கிடையாது, வீணாகலாம் போக போறது கிடையாது. அது புலன் நுகர்ச்சிக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்க அந்த மாதிரியான ஒரு மகாபக்தர். அதனால உங்களுடைய தொடர்பு எந்த விதத்துல எனக்கு கிடைச்சிருந்தாலும் அது எனக்கு என்னதான், நன்மைதான் அப்படின்னு சொல்லி இங்க தேவகூதி சொல்றாங்க. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். புனிதமானவருடன் உள்ள தொடர்பு எந்த வழியிலும் நல்லுணர்வை தரும் சான்றாக பகவான் கிருஷ்ணர் பலவித உயிர்களை சந்தித்தார். சிலர் மனிதர் அவரை எதிரியாக நடத்தினர், சிலர் அவரை புலன் நுகர்ச்சிக்கான இயக்கியாக நடத்தினர். பொதுவாக கூறப்படுவது என்னவென்றால், கோபிகைகள் புலன் கவர்ச்சிக்காக கிருஷ்ணரால் கவரப்பட்டார்கள். ஆயினும் அவர்கள் பகவானின் முதல் தர பக்தர்கள் ஆனார்கள். கம்சன், சிசுபாலன், தந்தவக்ரன் மற்றும் பிற கயவர்கள் கிருஷ்ணருக்கு உறவினர்களாய் இருந்த எதிரிகள். ஆனால் அவர்கள் கிருஷ்ணருடன் எதிரிகளாக அல்லது புலன் நுகர்ச்சிக்காக, பயத்தால் அல்லது தூய பக்தர்களாக தொடர்பு கொண்டதால் அவர்கள் அனைவரும் விடுதலை அடைந்தனர். அதுவே பகவானுடன் கொள்ளும் தொடர்பின் விளைவாகும். ஒருவர் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் விளைவுகள் அதே நன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஒருவர் நெருப்பின் சூடு தெரிந்து அதன் அருகே சென்றாலும் அல்லது தெரியாமல் சென்றாலும் அது கதகதப்பை கொடுக்கும். அதுபோல சிறந்த புனிதருடன் கொள்ளும் தொடர்பு வீடு பெற்றில் முடியும். தேவகூதி புலன் நுகர்ச்சிக்காக மட்டும் கர்தம முனிவருடன் தொடர்பு கொள்ள விரும்பினாலும் அவள் தனது நன்றியை வெளிப்படுத்தினாள். ஏனென்றால் அவர் அகநிலையில் சிறந்தவராக இருந்ததால் அவள் அவருடைய ஆசியால் வீடு பேறு அடைவதில் உறுதியாக இருந்தாள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அருமையான உதாரணம் பிரபுபாத் கொடுக்கிறார். நெருப்போட உதாரணத்தை கொடுக்கிறார். நெருப்பு நம்ம தெரிஞ்சு நெருப்பு பக்கத்துல போனாலும் சரி, தெரியாம இருந்தாலும் சரி,
அதனுடைய பலன் நமக்கு கிடைக்குது இல்லையா? சோ அது மாதிரி கர்தம முனிவருடைய தொடர்பு தேவகூதிக்கு எந்த விதத்திலும் எந்த ஒரு குறைவும் தேவகூதிக்கு கிடையாது. நேகயத் கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே ந தீர்த்தபத சேவாயை ஜீவன் நபி மிருதோஹி சக. யாருடைய பணி மத வாழ்வுக்கு அவனை உயர்த்தவில்லையோ, யாருடைய மத சடங்குகள் அவனை துறவுக்கு உயர்த்தவில்லையோ, துறவில் உள்ளவனை எது பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டுக்கு அழைத்து செல்லவில்லையோ அவன் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் இறந்தவனாக கருதப்பட வேண்டும். தேவகூதியோட ரிலேஷன் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் தேவகூதி தான் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? தர்ம சுனிஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசூயக ந உத்பாதையே திதிரதிம் ஸ்ரம ஏவகி கேவலம். பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தத்துல நம்ம பார்த்தோம், 2வது அத்தியாயத்துல பார்த்தோம். அவனுடைய அந்த வர்ணாசிரம தர்மத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கை பகவானுடைய பக்தி தொண்டுக்கு கூட்டிட்டு போல அப்படின்னா அது வெறும் கால விரயம் தான் அப்படின்னு நாங்க பார்த்தோம். சோ அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி துறவு வாழ்க்கையில் எல்லோங்களும் அவங்களுடைய துறவு நிலையிலேருந்து பகவத் பக்திக்கு போகணும். வெறும துறவு நிலையில இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெறும நான் ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பகவத் பக்தி இல்லாத எதுவுமே வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப உயர்ந்த விஷயமா இருக்கலாம், ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. தேவகூதியின் கூற்று என்னவென்றால், அவள் புலனுகர்ச்சிக்காக அவள் கணவருடன் வாழ்வதற்கு பற்றுடையவளாக இருந்தாலும் அது உலக பிடிப்பிலிருந்து விடுதலைக்கு அழைத்து செல்லாவிட்டால் அவள் வாழ்வு வீணானதாகும். ஒருவர் செய்யும் வேலை அவரை மத வாழ்வு நிலைக்கு அழைத்து செல்லாவிட்டால் அது பயனற்ற செயலாகும். எல்லாரும் இயற்கையால் ஏதாவது வேலை செய்ய விருப்பம் கொள்வர். அந்த வேலை ஒருவரை மத வாழ்வுக்கு அழைத்து சென்றால், அந்த மத வாழ்வு ஒருவரை துறவு நிலைக்கு அழைத்து சென்றால், அந்த துறவு நிலை ஒருவரை பக்தி தொண்டிற்கு அழைத்து சென்றால் ஒருவர் அந்த வேலையின் நிறைவை அடைகிறார். பகவத்கீதையில் குறிப்பிட்டிருப்பது போல எந்த வேலை ஒருவரை பக்தி தொண்டின் நிலைக்கு இறுதியாக அழைத்து செல்லவில்லையோ அது உலகின் பற்றுக்கு காரணமாகிறது. யங் அர்த்தாத் கர்மனோ ஞத்ர லோகோ யம் கர்ம பந்தனக. அவருடைய இயற்கையான செயலில் தொடக்கத்திலிருந்து ஒருவர் படிப்படியாக பக்தி தொண்டின் நிலைக்கு உயர்த்தப்பட்டால் அன்றி அவர் இறந்தவராக கருதப்பட வேண்டும். எந்த பணி கிருஷ்ண உணர்வு நிலையை புரிந்து கொள்ள ஒருவரை அழைத்து செல்லவில்லையோ அது பயனற்றதாக கருதப்படும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இல்ல அப்படின்னா நாம செய்யக்கூடிய காரியங்கள் நம்மள கர்ம பந்தனத்துல ஈடுபடுத்தும். யஜ்ஞாத்தா கர்மனோ நன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். சாகம் பகவதோ நூனம் வஞ்சிதா மாயையா திருடம் யத்வம் விமுக்திதம் பிராப்ய நமுக்ஷேய பந்தனாத். என் தலைவரை கடப்பதற்கு அறிய பரமபுருஷ பகவானின் மாயை சக்தியினால் நான் உறுதியாக ஏமாற்றப்பட்டேன். அல்டிமேட் புலம்பல் இதுதான். கடைசியில நான் எதுல ஏமாந்து போயிட்டேன்? பகவானுடைய மாயைக்கு அடிமையாகி நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் பருவுலக பிடிப்பிலிருந்து விடுதலை தரும் உங்களுடன் தொடர்பு கொண்டும் கூட நான் விடுதலையை விரும்பவில்லை. 2 பேரும் சேர்ந்து கீர்த்தன் பண்ணியிருக்கலாம், சாண்டிங் பண்ணியிருக்கலாம், நம்ம பகவானுக்கு சேவை பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு உலகம் எல்லாம் சுத்தணும், பிரபஞ்சம் எல்லாம் சுத்தணும், என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இப்போ நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தேவகூதி புலம்புறாங்க. மீனா கே மாதாஜி படிக்கிறீங்களா? ஆச்சாரிய சில பிரபுபாத குஞ்சை. ஒரு புத்திசாலி மனிதன் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். முதல் வாய்ப்பு வாழ்வின் மனித வடிவம். 2வது வாய்ப்பு ஆன்மீக அறிவை பண்படச் செய்யும் தகுந்த குடும்பத்தில் பிறப்பெடுத்தார். இது அரிய முறையில் கிடைக்கப்பெறுவது மிகச் சிறந்த வாய்ப்பு என்பது புனிதமானவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதாகும். தேவகூதி தான் ஒரு மன்னருக்கு பிறந்த பெண் என்பதை அறிந்திருந்தார். அவள் தேவையான அளவுக்கு படித்தவளாகவும் பண்பாடு தெரிந்தவளாகவும் இருந்தார். இறுதியில் புனிதராகவும் சிறந்த யோகிகளாகவும் விளங்கும் கர்தம முனிவரை அடைந்தார். இன்னும் அவள் பருவுலக சக்தியின் பிடிப்பிலிருந்து விடுதலை பெறவில்லை என்றால் பின்னர் நிச்சயமாக அவள் கடப்பதற்கு அரிய மாயையின் சக்தியால் ஏமாற்றப்படுவாள். உண்மையில் மண்ணுலக சக்தியாகிய மாயையை எல்லோரையும் ஏமாற்றுகிறது. மக்கள் உலக வரங்களுக்கு சக்தியாய் அம்பிகை காளி அல்லது துர்க்கையின் வடிவத்திலே வழிபடும் பொழுது தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது
அவர்களுக்கு தெரியாது. அம்மா புகழை கொடு, வெற்றியை கொடு என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அம்பிகை மாயா அல்லது துர்க்கையின் பக்தர்களுக்கு தாங்கள் அந்த அம்பிகையால் ஏமாற்றப்படுவது தெரியாது. உலகத்து சாதனை உண்மையில் சாதனை அல்ல. ஏனென்றால் ஒருவர் மண்ணுலக பரிசுகளின் மயக்கத்தில் விழுந்தவுடனே ஒருவர் மேலும் மேலும் பிடிப்புக்குள்ளாகிறார்கள். விடுதலை பற்றிய கேள்வியே எழாது. ஆன்மீக உணர்வுக்காக ஜட உலக சொத்துக்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்த புத்திசாலியாக ஒருவர் இருக்க வேண்டும். அது கர்மயோகம் அல்லது ஞான யோகம் எனப்படும். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை பகவானுக்கு தொண்டுக்கு பயன்படுத்த வேண்டும். இது பகவத்கீதையில் அறிவுறுத்தப்படுகிறது. சர்வ கர்மானாம் அப்ஜெக்சிய. ஒருவர் அவர் சொத்துக்களால் பரமபுருஷ பகவானை வழிபட முயற்சிக்க வேண்டும். பகவானுக்கு தொண்டு புரிய பலவித வடிவங்கள் உள்ளன. அவரவரின் சிறந்த தகுதிக்கு ஏற்ப யார் வேண்டுமானாலும் அவருக்கு தொண்டு புரியலாம். இவ்வாறு தேவகுடியின் புலம்பல் என்ற தலைப்பு இடம்பெற்றுள்ள ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது காண்டம் 23வது அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளை நிறைவடைகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரிகித்தோம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. இப்போ தேவகூதியுடைய புலம்பலுடைய அர்த்தம் நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? எவ்வளவு முக்கியமானது. கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. கிருஷ்ண பக்தியை தொலைச்சிட்டு நமக்கு என்னதான் கிடைச்சினாலும் அதனால அது நமக்கு எந்த நிரந்தரமான பலனையும் கொடுக்க போறது கிடையாது. சோ இதுல இருந்து நம்ம பல விஷயங்கள் தேவகூதியுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கிறோம். குழந்தைங்க, வீட்டுக்காரர், இல்ல கணவரா இருந்தா மனைவி, எல்லாரும் சேர்ந்து ஒரு மாலையாவது ஜபம் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஒரு மாலையாவது சேர்ந்து ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வேளையாவது எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும். பிரசாதம் எல்லாரும் சேர்ந்து, குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு நேரமாவது சாப்பிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல போய் கிருஷ்ணா புக் இருந்தது. ஏன்னா திடீர்னு பகவத்கீதை பாகவதம்னா கொஞ்சம் கஷ்டம். கிருஷ்ணா புக் கதை மாதிரி இருக்கும். ஒரு சாப்டர் இல்ல ஒரு பக்கம் கிருஷ்ணா புக்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்து படிக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த நேரத்தை நம்ம குடும்பத்துக்காக ஒதுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, சரி அவங்க எல்லாம் ஒண்ணும் சொன்னா கேட்க மாட்டாங்க, நம்ம காலம்பரை எந்திரிச்சு ஜபம் முடிச்சிடலாம், 16 மாலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜபம் முடிச்சு நம்மளுடைய சாதனா நம்ம பாட்டு பண்ணிட்டே போவோம். இவங்க எல்லாம் சொன்னா என்ன பண்ண போறது இல்ல, இன்னும் கேட்க போறது இல்ல, திருந்த போறதே கிடையாது, எல்லாம் அசுர குணம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யாம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், நமக்கு கிடைச்ச அந்த அதிர்ஷ்டம், நமக்கு கிடைச்ச அந்த நல்ல வாய்ப்பை அவங்களோடய நம்ம பகிர்ந்துக்கணும். அப்போ ஒரு சில பேர் கேட்கவே கேட்காம நிறைய பக்தர்களுக்கு பல விதமான அனுபவங்கள்லாம் இருக்கு. ஒரு 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 பெண் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அப்போ பக்தர் சொல்லிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். பக்தர், நல்ல பக்தர், நல்ல நிலையில இருக்கக்கூடிய பக்தர், உயர்ந்த பக்தர், அப்படிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த பக்தருடைய அம்மா, அதாவது இந்த பெண்ணுடைய மாமியாருக்கு நாம ஜபம்னா என்னன்னே தெரியல. ஏன்? அந்த பக்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவங்க அம்மாவுக்கு தெரியாமலேயே ஜபம் பண்ணிருக்கிறாரு. ட்ரெயின்ல போகும்போது வரும்போது எங்கேயோ ஜபம், அவங்களுக்கு ஜபம்னா என்னன்னே தெரியல. இந்த பொண்ணு கையில ஜபமா, இது என்னது, இது புதுசா என்னத்தையோ தூக்கிட்டு வர நீ அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இதை வச்சு உருட்டிக்கிட்டே இருந்த அப்படின்னாக்க வீட்டு வேலையை யார் பாப்பா, இதுக்குதான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததா அப்படின்னு சொல்லி ஜபமாலைய பார்த்தாலே அவங்களுக்கு என்ன ஆகுது, டென்ஷன் ஏறுது. அப்ப அந்த பெண் என்ன பண்ணுவா, ஏயா டிவோட்டின் தானே எங்க வீட்டுல உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, சாண்டிங் பண்ண கூட விட மாட்டேங்கிறாங்க உங்க வீட்டுல, இது என்னையா வாழ்க்கை, என்ன இப்படி கொண்டு மாட்டி விட்டாங்க, இதை நீங்க முன்னாடியே சொல்றது இல்லையா, எங்க வீட்டுல வந்தா நீ சாண்டிங் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தா டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டேன், உங்களுக்கு டிவோட்டி வேணும்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சாண்டிங் கூட பண்ண விட மாட்டேங்கிறீங்க. ஆனா அந்த பெண் கொஞ்சம் புத்திசாலியான பெண். அதனால அந்த பெண்ணை என்ன பண்ண ஆரம்பிச்சா, கணவனுடைய வழியை பின்பற்ற ஆரம்பிச்சா. மாமியாருக்கு தெரியாம ஜபம் பண்ணிட்டே இருக்கு. சரி, மாமியாருக்கு தெரியாம ஜபம் பண்ணிடலாம், ஆனா ஆஃபரிங் எப்படி தெரியாம பண்றது, மாமியாருக்கு தெரியாம எப்படி ஆஃபரிங் பண்றது? வெங்காயம் போட்டு இல்லாம சமைச்சிடுறாங்க, ஆனா அதை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா? அந்த மாமியாருக்கு ரொம்ப ஈகோயிஸ்டிக்கான மாமியார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதென்ன புதுசா நீ எதையாவது பண்ற,
இவ்வளவு நாள் நாங்க இதெல்லாம் வீட்டுல பண்ணவே இல்லை. என் பையனும் இஸ்கான் தான், அவன் இதெல்லாம் பண்ணது கிடையாது. ஏன்னா அவர் வந்து அதெல்லாம் எந்த ரூல்ஸும் அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்லவே இல்லை. ஈஸியா அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய லைஃப வந்து அவர் வந்து தனியா பாத்துக்கிட்டார். கோவில்ல மட்டும் பிரசாதம் சாப்பிட்டுக்கிறது, வீட்டுல போய் அம்மா கிட்ட சொல்லி இது பிரசாதம் இந்த நைவேத்தியம் பண்ணா அவங்க டென்ஷன் ஆயிட்டு போறாங்கன்ட்டு அது எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. ஆனா வெளியில வந்து நல்ல பக்தர், சைத்தன்ய சரிதாமிர்த கிளாஸ் கொடுப்பாரு, அது மாதிரி நல்ல பக்தர். ஆனா வீட்டுல இந்த மாதிரி பண்ணதுனால இந்த கல்யாணம் பண்ணிட்டு போன பெண்ணுக்கு எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அவங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பொறுத்திருந்து 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 இன்னைக்கு வந்து என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னாக்க, பல வருடங்களுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரீயா வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பல தொல்லைகள் இருக்கத்தான் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு கிடையாது, ஆரம்பத்துல இருந்த அளவுக்கு கிடையாது. மாற்றம் கண்டிப்பா வரும். ஆனா நாம எப்படி இருக்கணும், பொறுமையா. டைவர்ஸ் பண்ணணும்னா பண்ணிருக்கலாம், ஒரே நாள்ல டைவர்ஸ் பண்ணிருக்கலாம். பக்தன்னு சொல்லிதானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ என்ன சாண்டிங் பண்ண முடியாது, ஆஃபரிங் பண்ண முடியாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன வாழ்க்கை, இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு பிரிஞ்சிருக்கலாம். ரொம்ப ஈஸியா பிரிஞ்சிருக்கலாம். நல்ல என்ன சொல்றது, பக்காவான ரீசன், எந்த தவறு எதுவும் கிடையாது. அவங்க நம்மளை வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணிருக்கலாம். ஆனா அந்த பெண் வந்து பொறுமையா இருந்து 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 எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, ஆனா கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்சு, நாங்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்சு, எவ்வளவு திட்டு வாங்கியிருப்போம், அதனால பழகி போச்சு. மாமியார் திட்டதெல்லாம் என்ன ஆச்சு, அவங்களுக்கு பழகி போச்சு. ஆனா நிறைய அழுகை, நிறைய பிரச்சனை எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் கடந்து வந்ததுனால பகவான் வந்து கருணை பண்ணார். பகவானுடைய கருணைக்காக நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். நிறைய பேருக்கு அந்த பொறுமை இருக்கிறது கிடையாது. இந்த பொறுமை இல்லாம நான் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எல்லாரும் ஜபம் பண்ணிடணும், நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்களும் ஒத்துக்கணும், அவங்களும் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், உடனே நினைக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. அவங்க வீட்டுல நான்வெஜ் கிடையாது, அது வரைக்கும் தப்பிச்சாங்க. நான்வெஜ் கிடையாது, வெங்காயம் போட்டு கிடையாது. ஆனா ஆஃபரிங் பண்ணக்கூடாது. அது எப்படி ஆஃபர் பண்ணாம சாப்பிட முடியும், பகவானுக்கு ஆஃபர் பண்ணாம எப்படி சாப்பிட முடியும்? ஸோ அது மாதிரி அதே இன்னொரு பெண் இருந்தாங்க, அவங்க வீட்லயும் வந்து அதே மாதிரி தான். ஆனா அந்த பெண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க, அந்த பெண் டிவோட்டி கிடையாது, அந்த பெண் டிவோட்டி கிடையாது. சாதகமா இருப்பேன், ஓகே வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க, சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா இவர் ஜபமாலையை ஊட்டிக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா. ஏதாவது பேச போனா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரே. என்னது இது, இது வெங்காயம் பூண்டு மட்டும்தானே சொன்னாங்க. இவர் பார்த்தா ஒரு புக் எடுத்து வச்சுக்கிறாரு, இப்ப பார்த்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்காரு. என்ன நடக்குது உங்க வீட்டுல, என்ன நினைச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்க இதே வச்சிருக்கலாமே, என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, இந்த ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருந்தீங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த பெண் டென்ஷன் ஆகி, அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ண பக்தியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் 16 மாலை ஜபம் பண்ண ஆரம்பிச்சு இல்லற வாழ்க்கையில இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப அன்பா அரவணைப்பா வந்து மாமியார் மாமனாரோட எல்லாரோடையும் சேர்ந்து நல்ல விதமா குடும்பம் நடத்துறாங்க. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில திடீர்னு நம்ம கிருஷ்ண பக்தியை ஏத்துக்கும் போது சில பேரால் அதை ஏத்துக்க முடியும், சில பேரால் அதை ஏத்துக்க முடியாது. சுத்தி இருக்கிறவங்க பேசுவாங்க. என்னை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அச்சோ இந்த பொண்ணு வந்து மீராபாய் மாதிரி ஆயிடுச்சு, நல்லாதான் இருந்தது, திடீர்னு ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு தெருவெல்லாம் இப்படி பாடிட்டே போகுது, இதுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை பத்தி முத்திரை குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவோ ஆயிடுச்சு, நாமம் போட்டுக்குது, தெருவுல எல்லாம் பாடிக்கிட்டு போகுது, என்னமோ ஆயிடுச்சு இதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்தேன், நான் தப்பா இருந்தப்போ யாரும் என்னை பத்தி எதுவும் பேசல. நான் சரியானதுக்கு அப்புறம் இதை போய் விமர்சனம் பண்றாங்களே, சரி பண்ணிட்டு போறாங்க. தப்பா இருந்தப்ப இது வந்து சினிமா எல்லாம் போகுது, இது ஹோட்டலுக்கு போகுது அப்படிலாம் யாரும் என்ன வந்து எதுவும் சொல்லலை. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நான் நார்மலா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் நல்லபடியா வாழணும்னு நினைக்கும் போது என்ன விமர்சனம் பண்றாங்க, பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். அதனால கிரகஸ்த வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் மட்டும் பக்தியை ஏத்துக்கிட்டு, கணவனோ மனைவியோ யாரோ இல்ல குழந்தைங்க பக்தியை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தைங்க படுற பாடு அந்த பெற்றோர்களால அதை ஏத்துக்கவே முடியாது. சில குழந்தைங்க ஏத்துப்பாங்க, சில குழந்தைங்களால, சில பெற்றோரால ஏத்துக்க முடியாது. என்னோட சில்ட்ரன் கிளாஸ்க்கு வந்த குழந்தைங்கள்ல ஒரு பையனோட அப்பா அம்மா தீட்சை வாங்கிட்டாங்க, அவங்களும் பக்தியை பயிற்சி பண்ணி அவங்க தீட்சை வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு பையனை வந்து நீ கிளாஸ்க்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணி வரவிடாம பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால நம்மளுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாருக்கும் அந்த சூழ்நிலை கிடையாது. நமக்கு ஒரு சூழ்நிலை பகவான் கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த சூழ்நிலையில நம்ம வந்து கிருஷ்ணரை எப்படி திருப்திப்படுத்தணும் அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும்.
சூழ்நிலையை குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நம்மளால கிருஷ்ண பக்தியில முன்னேற முடியாது. விட்டுட்டு போறவங்க போயிடுவாங்க. எதிர்த்து நின்று நம்ம வந்து மாயையோட எதிர்த்து நின்று போராடி கிருஷ்ணருடைய துணையோட, மாயையோட துணைக்கு நம்ம வந்து போகக்கூடாது, கிருஷ்ணருடைய துணையோட நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற அந்த உண்மையான எண்ணத்தோட, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மையான ஒரு எண்ணத்தோட பிரபுபாதத்தை நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா அது நடக்கும். ரொம்ப வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க சால்டட் பிரெட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அந்த புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பார்க்கலாம். இதுல நெட்ல கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். சால்டட் பிரெட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ரஷ்யால ஆரம்ப நாட்கள்ல பிரச்சாரம் நடந்த போது அந்த பக்தர்கள் எந்த மாதிரியான துன்பங்களை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு புஸ்தகமா வெளியிட்டு இருக்காங்க. சால்டட் பிரெட் அப்படின்னு பேரு. அந்த சிறைச்சாலையில அவங்களை அடைச்சி வச்சிருக்கும் போது அவங்க சாப்பிடறதுக்கு ரொட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரொட்டியை சாப்பிடாம அவங்க வந்து அதை உருண்டை பண்ணி 108 உருண்டை பண்ணி அதை காய வச்சு அதை வச்சு ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அந்த சால்டட் பிரெட் மட்டும் நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ண பக்தி வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலையும் குறை சொல்ல மாட்டோம். எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து குறை சொல்ல மாட்டோம். அப்பேற்பட்ட நம்ம பார்க்கலாம் வேத நாகரிகத்துல புராணங்கள்ல தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரகலாதனுக்கு வந்து இந்த மாதிரி நடந்தது, அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது, இவங்களுக்கு இந்த மாதிரி பக்தர்களுக்கு நடந்தது, அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே கிருஷ்ணனுடைய லீலை நடந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க அந்த சால்டட் பிரெட் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சைபீரியாவோட மைனஸ் எத்தனையோ டிகிரி இருக்கும். அந்த குளிர்ல அவங்களுக்கு வந்து அறையில வந்து எந்த வெளிச்சமும் கிடையாது, இரவா பகலான்னு தெரியாது. ஏன்னா சிறையில போட்டிருக்காங்க, இரவா பகலான்னு தெரியாது. அவங்க எப்படியோ வந்து ஏகாதசி கால்குலேட் பண்ணி ஏகாதசி விரதம் இருக்காங்க அந்த சிறைச்சாலையில. வெளிச்சம் இல்லாத இடத்துல பாடியோட கிளாக்க வச்சே இன்னைக்கு வந்து இந்த நாள் ஒரு 24 மணி நேரம் முடிஞ்சிருக்கும், அடுத்த 24 மணி நேரம் நம்ம தூங்குறது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பாடி கிளாக் உள்ளுக்குள்ள பாடி எப்படி நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கிளாக் செயல்படுது இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா, இப்ப மணி 5 இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம், கரெக்டா மணி 5 இருக்கும். நம்ம சூரிய வெளிச்சம் அதை இதை பார்த்து நம்ம வந்து சில சமயத்துல கெஸ் பண்ணுவோம். ஆனா எதுவுமே இல்லாத இருட்டறையில அவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் வந்து அவங்க கால்குலேட் பண்ணி அவங்க ஏகாதசி விரதம் இருக்காங்க. வேணுக்குன்னே அவங்க சாப்பிட்றதுல வந்து மாமிச உணவு கலந்து கொண்டு போடுறது, அவங்களுக்கு போடுறது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. நீ வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஷாக் கொடுத்து அவங்கள வந்து இந்த கிருஷ்ணரை வந்து நீ மறக்கணும் அப்படின்னு செய்யுது. இந்த மாதிரி எல்லாம் வேதனைகள் இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சு அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாங்க. நமக்கு பாருங்க சின்ன பிரச்சனை இல்லையா, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வருது, அத நாம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசா பண்ணக்கூடாது. மனம்தான் அதை பண்ணுது, மனம்தான் அதை ரொம்ப பெருசா பண்ணுது. சோ கிரகஸ்த வாழ்க்கையில நம்ம வந்து ரொம்ப ஜாலியா கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணலாம், ரொம்ப இனிமையா கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணலாம், விளையாட்டா பேசலாம், ஜாலியா பேசலாம். இப்ப கணவருக்கு வந்து பிடிக்கலையா, கிருஷ்ணரை பிடிக்கலையா அப்படின்னாக்க அவங்க கிட்ட ஜோக்கா கூட நம்ம சொல்லலாம். உங்களுக்கு தான் நான் ஆஃபரிங் பண்ண பிடிக்காதே, பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு சாப்பிட்டுருங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து ஜாலியா என்ன விதமா வேணா நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணலாம். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பேசி அவங்கள பயமுறுத்தி அப்படிலாம் பண்ணாம ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பழகணும் அப்படின்னாக்க கண்டிப்பா கிருஷ்ண பக்தியை ஏத்துப்பாங்க. சோ என்னவோ சொல்லுவாங்கல்ல, 1000 பேரை கொன்னா அரை டாக்டர் அப்படின்னு. அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும். ஆரம்பத்துல ஒரு அனுபவம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு பக்தர், கோவிலுக்கு வந்த ஒரு பக்தர், அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நான் வந்து சயின்டிபிக்கா நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். கிருஷ்ண பக்தியை பத்தி சயின்டிபிக்கா பக்தர்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு விதத்துல வந்து நான்வெஜ் அப்படிங்கிறது பாய்சன் அப்படிங்கிறது அந்த புக்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. எதனால நான்வெஜ் பாய்சன் அப்படின்னா, இப்போ நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க இல்ல சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு பயமான சூழ்நிலை, ஒரு இடி இடிக்குது இல்ல கரண்ட் திடீர்னு போயிடுச்சு, பெருசா ஒரு சத்தம் கேட்குது, உடனே பயம் வரும்போது என்ன ஆகும், நமக்கு பயம் வரும்போது என்ன ஆகும், நமக்கு சடனா ஒரு பயம் வரும்போது என்ன ஆகும், நெஞ்செல்லாம் படபடக்கும், கை கால் எல்லாம் அதுக்கப்புறம்
படபடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஹார்ட் பீட் வந்து ஜாஸ்தியா இருக்கும், வேர்த்து கொட்டும். வெரி குட். சோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எதுக்காக நம்ம உடம்புல வருது? நார்மலா தானே இருந்தோம், திடீர்னு சிம்டம்ஸ் வருது. திடீர்னு நம்ம மேல ஒரு நம்ம உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துருமா அப்படின்னு தோணும் மாதாஜி. கரெக்ட். பட் அந்த சிம்டம்ஸ் எதுக்காக நடக்கிறது? பிராக்டிகலான காரணம் என்ன? உள்ளுக்குள்ள மாற்றம் நடக்க. வெரி குட், வெரி குட். உள்ளுக்குள்ள என்சைம்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? வேகமா சுரக்க ஆரம்பிக்குது. எல்லாம் வேகமா சுரக்க ஆரம்பிக்குது. சாதாரணமா இருக்கக்கூடிய உடல் நிலையில இருக்கக்கூடியது திடீர்னு எல்லாமே ரத்த ஓட்டம் அதிகமாகுது, எல்லா என்சைம்ஸும் நிறைய சுரக்குது, அதனால படபடப்பாகுது, வேர்த்து கொட்டுது, நமக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படுது. அப்போ அந்த மிகைப்படுத்தப்பட்ட அந்த சுரப்புகள் எல்லாம் எங்க தங்கும்? நம்ம உடம்புல தானே தங்கி இருக்கும். அதனாலதான் நமக்கு உடனே என்ன ஆகுது? மலஜலம் கழிக்கணும் அப்படிங்கிற அந்த நேச்சுரல் காலம் நமக்கு வந்து வருது. அப்போ ஒரு மிருகத்தை வந்து கொல்ல போகும் போது அந்த மிருகத்துக்கு அந்த உணர்வுகள் எல்லாம் வருமா வராதா? திடீர்னு கொல்ல போறாங்க அப்படிங்கறது அது புரியும். அதுக்கு கொல்ல போறாங்கன்னா அதுக்கு புரியும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அதனுடைய பய உணர்வுகள் எல்லாம் நிறைய சுரப்புகள் சுரந்து அதனுடைய சதையில போய் தங்கிக்கும். அதை நம்ம சாப்பிடும் போது அது நமக்கு விஷமாகும். ஸோ ரொம்ப சயின்டிபிக்கா இதை வந்து அவங்க வந்து என்னென்ன கெமிக்கல் என்னென்ன பேர்லாம் கொடுத்து அவங்க வந்து எழுதிட்டாங்க. நான் போய் அதை போய் அந்த டிவோட்டி கிட்ட சொல்ல போக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து நான் என் குழந்தைங்களுக்கு விஷம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க இந்த மாதாஜி, என்ன கோயிலுக்கு வந்து எப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் அந்த பிரபு விஜயகிருஷ்ணன் என்னை கூப்பிட்டு சொன்னேன், நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனா யார்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட், பிரச்சாரம் பண்றேங்கிற பேர்ல நான்வெஜ்னா விஷம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது புரியுமா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான்வெஜ்னா உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நான்வெஜ்னா விஷம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி புரியும்? அது புரியாது இல்லையா? சோ இவ்வளவு சயின்டிபிக்கான விஷயங்களை கொண்டு போய் நம்ம திடீர்னு ஒருத்தட்ட போய் சொன்னோம் அப்படின்னாக்க இந்த அம்மா லூசுன்னு நினைச்சுப்போம் இல்லையா? சோ அதனால யார்கிட்ட எப்படி நம்ம எந்த விதத்துல கிருஷ்ண பக்தியை எடுத்து சொல்லணும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு கெட் டுகெதர் நடந்த போது நான் சொன்னேன், அவங்க எல்லாம் வந்து அம்மனை வழிபடுறவங்க. இப்ப பிரபுபாத சொல்லியிருக்காரு, அம்பிகை துர்கை அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாம் வந்து அவங்கள வழிபடுறவங்க. ஸோ பொதுவா எல்லாருமே நம்ம அப்படித்தானே தேவர்களை வழிபடுறவங்க. நான் சொன்னேன், கிருஷ்ணர் வந்து ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி, மற்ற தேவர்கள் எல்லாம் வந்து அவரோட சர்வன்ஸ் மாதிரி அப்படின்னு சொன்னோடனே எங்க அன்னைக்கெல்லாம் பயங்கர கோவம் வந்துருச்சு. நாங்க வழிபடுற துர்கையை நீ வந்து எப்படி வந்து சர்வெண்ட்னு சொல்லலாம்? சொன்னது உண்மைதான், சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை தான் சொன்னோம். ஆனா யார்கிட்ட எந்த சமயத்துல எப்படி பேசணும் இது ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த 2 இன்சிடென்ட் வந்து என்னுடைய வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாது. ஆரம்பத்துல என்னோட ஆர்வத்துல நான் என்ன பண்றேன், என்ன படிச்சோமோ அதை அப்படியே சொல்றது, நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ நம்ம என்ன புரிஞ்சோமோ அதை அப்படியே சொல்றது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. சோ அதனால நான் இப்பெல்லாம் ரொம்ப லீனியன்ட்டா யாராவது கேட்டாங்கன்னா அப்படியே கிருஷ்ணர் இல்ல அப்படின்னு சொல்லி, சரி இல்ல போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லிடுறது. சரி வேண்டாம், உனக்கு இல்லைன்னா இல்லைன்னா இருந்துக்கோ, ஆனா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. கிருஷ்ணர் இல்ல இருந்தா இருக்கட்டும், இதெல்லாம் போகட்டும், ஆனா நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. சொல்லி பாருங்களேன், ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி பாருங்களேன். என்னப்போ அவர் தான் இல்ல சொல்லி பாருங்களேன். அந்த மாதிரி நம்ம வந்து மக்களுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி தான் பேசணுமே தவிர நம்ம என்ன பண்ண முடியாது, நான் இன்னைக்கு கிளாஸ்ல இதை கேட்டேன் உடனே நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் இதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால பக்தர்கள் சங்கத்துல பகவானை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது வேற, அதை நம்ம யார்கிட்ட எப்படி எடுத்து சொல்லணுங்கிறது வேற. ஆனா இதெல்லாம் பண்ணலாமா இல்லையா? குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து ஒரு வேளையாவது சாப்பிடலாமா கூடாதா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கிருஷ்ணரை பத்தி நம்ம பேசலாம். கிருஷ்ணர் பிறந்த போது எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது தெரியுமா? ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா கிருஷ்ணரை பத்தி அங்க வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தை, ஒரே ஒரு லைன், அதை வந்து நம்ம ரொம்ப ஆர்டிபிஷியலா கொண்டு வராம நேச்சுரலா எதையாவது ஒண்ணு அப்படியே கனெக்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க, சம்பந்தமே கிடையாது. இங்க வந்து தேவகூதி கர்தம முனிவர் அவங்களுடைய புலனின்பம், பிரபுபாதர் யாரை கொண்டு வர்றாரு? கோபியர்களை கொண்டு வர்றாரு. கோபியர்களும் புலனின்பத்துக்காக பகவான்கிட்ட போனாங்க, ஆனாலும் அவங்க தூய பக்தர்கள் ஆயிட்டாங்க. இது 10th கேண்டோவா கிடையாது. சோ எப்படியோ கிருஷ்ணர்கிட்ட என்ன பண்றாரு பிரபுபாதர் நம்மள கனெக்ட் பண்றாரு. இங்க வந்து சிசுபாலன் கந்தபக்ரன் எல்லார பத்தியும் சொல்றாரு. சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆச்சாரியர்கள்ட்ட இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் நம்ம வந்து கத்துக்கணும். ரொம்ப ஸ்வீட்டா கிருஷ்ண பக்தியை நம்ம எப்படி வந்து பிரச்சாரம் பண்றது. இல்ல சீரியஸா கேட்கறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சீரியஸா இதை பத்தி எல்லாம் சொல்லலாம். பிலாசபிக்கெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம உடல் இல்ல ஆத்மாங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ராதேஷ்யாம் பிரபு வந்து
கிருஷ்ண பக்தியை எப்படி சிஸ்டமேட்டிக்கா சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்றதுங்கிறதுக்கு ஏகப்பட்ட புக் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து ஒரு 6-7 லெவல் வரைக்கும் புக்ஸ் இருக்கு. சில்ட்ரன் கிளாஸ்க்கான புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம். பட் அது வந்து எந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவுத்திறனும் இருக்கணும் இல்லையா, நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால நம்ம யாருக்கு பிரச்சாரம் பண்றோமோ அவங்களுடைய தன்மையை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பிரச்சார யுக்திகளை மாத்திக்கணும். ஆனா குடும்பத்துக்கு நம்மளால முடிந்த உதவியை கண்டிப்பா செய்யணும். நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு கிருஷ்ணரை பத்தி எந்த விதத்திலையாவது நம்ம வந்து எடுத்து சொல்லணும். எப்படியாவது கனெக்ட் பண்ணி அவங்களையும் வந்து ஒரு மாலை ஜெபம் பண்ண வைக்கிறது, இல்லை சின்ன சின்ன சேவைகளை செய்ய வைக்கிறது. இந்த துளசி வைங்க, இந்த பூ வைங்க, ஏதோ ஒரு சேவை அவங்கள வந்து செய்ய வைக்க, பகவானுக்கு ரெஸ்ட் கொடுக்க சொல்றது, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, வரைகிறாங்களா வரைங்க, பாடுறாங்களா பாடுங்க, பேசுறாங்களா பேசுங்க. நீ இதை பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. ஆரம்பத்துல அவங்களுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கிருஷ்ண பக்தியை ஏத்துக்கிறதுக்கு நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, நிறைய பேசியாச்சு. ரொம்ப போரிங்கா இருந்தது அவங்களுக்கு? நிறைய கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் வீட்டுல நடந்த ஒரு இது மல்லிகா சொல்றேன் மாத்தாச்சி. அதான் ஒரு 4 நாள் முன்னாடி சாதுமா ஆரம்பிக்கிறது. இந்த 1 மாசம் கீரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லி மார்னிங் ஜபால பிரபு சொன்னாரு. பார்த்தா அன்னைக்கு வீட்டுல கீரை பண்ணிட்டாங்க. நான் வந்து இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் கீரைன்னு சரின்னு விட்டுட்டான். திருப்பி மறுபடியும் பார்த்தா இன்னைக்கு கீரை செஞ்சு வச்சுட்டா. செஞ்சோன்னா மத்தியானம் எனக்காக மட்டும் வச்சுட்டு மீதி அவங்கள சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நான் சாப்பிட்டு 2:30 மணிக்கு போனேன். கீரை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம், எதுக்குப்பா வச்சீங்க, அது மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, நீங்க சாப்பிட்டு. அன்னைக்குதானே நீ சாப்பிட மாட்டேன்னு, இன்னைக்கு எதுக்கு சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னா. சாதன் மாசியம் இந்த மாசம் ஃபுல்லா சாப்பிட மாட்டேன். என்ன நினைச்சுட்டு இருக்க நீ, வெங்காயம் போட்டுதான் சாப்பிட மாட்டேன்னு அது பண்ணிட்டு இருக்கோம், இப்ப கீரையை சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னா. அப்படிதான் சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன். அதே மாதிரி நீங்க அந்த வகுப்பை நம்ம கனெக்ட் பண்ணோமா, ஏதோ ஒரு அவங்க பேசும்போது நம்மளுக்கு இது கனெக்ட் ஆயிடும். காலம்புற கிளாஸ்லயே அவர் தான் சொன்னாரு, மத்தியானம் மாதாஜி தான் சொன்னாரு அப்படின்னு அவங்க பேசும்போது இதெல்லாம் நம்ம கேட்கறது சொல்றதெல்லாம் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படியே நடுவுல அதையும் சேர்ந்து சொல்றதா. எல்லாமே தெரியும், மகாபாரதம் தெரியும், எல்லாம் தெரியும். இருந்தாலும் இப்படி ஃபுல்லா ஏன் போறாங்க இவங்க அப்படின்னு ஒரு இதுல நீ வந்து போயிட்டு இப்ப ஒன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நான் வாய் திறக்கல. சரி, வீட்டுல இருக்கிற அன்னைக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை. சமைச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம சாப்பிடுறோமா சாப்பிடலையா அது அடுத்த பட்சம் அவளுக்கு தெரிய போறது கிடையாது. இருந்தாலும் சொல்லிட்டேன், அதான் 1 மாசம் மாசம் இன்னொரு பெரிய சவால். ஒவ்வொரு மாசம் ஒன்னொன்னு சாப்பிடக்கூடாது, அது ஒரு பெரிய சவால். சோ அதனால பார்த்து லெவலா நம்ம வந்து அதை என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். ஓகே மாதாஜி, பிரம்ம சமிதி போயிடலாமா? ஓகே, சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யஸ்ய பிரபா பிரபவதோ ஜகதண்ட கோட்டி கோட்டிஸ்வசேஷ வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்த அசேஷ பூதம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஜெய் ஜெய். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யஸ்ய பிரபா பிரபானி பிரபாவசி சதா யஸ்ய பிரபா பிரபவதோ ஜகதண்ட கோட்டி யஸ்ய பிரபா பிரபவத ஜகதண்ட கோடி. கோடி ஸ்வசேஷ வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்தம் அசேஷபூதம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. முயற்சி தானே பண்றோம் நம்ம. வேற யாராவது மெமரி பண்ணிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. ஸ்லோச்சனா மாதாஜி. यस्य प्रभा प्रभवतो जगदण्ड कोटि स्वशेष वसुधादि विभूति भिन्नं तद्ब्रह्म निष्कलमनन्तमशेष भूतं गोविन्दमादि पुरुषं
तमहं भजामि। हरे कृष्ण माताजी। हरे कृष्णा। हरे कृष्ण माताजी। यस्य प्रभा प्रभवेद जगतण्डकोटि कोटिस्वशेष वसुधादिविभूतिभिन्नं तद्ब्रह्म निष्कलम् अनन्ताशेषभूतं गोविन्दम् आदिपुरुषं तमहं भजामि। हरे कृष्ण। थैंक हरे कृष्णा। थैंक यू माताजी। हरे कृष्ण माताजी। हरे कृष्णा। यस्य प्रभा प्रबन्धकोटि कोटिस्व अशेष वसुधादि विभूति भिन्नं तत्प्रम निष्कलम् अनन्तम् अशेषभूतं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि। हरे कृष्ण माताजी। हरे कृष्णा। थैंक यू माताजी। प्रभवदो जगतण्डकोटि कोटिशेष वसुधादि विभूति पिण्डं तत्ब्रह्म निष्कलम् अनन्तम् अशेषपूतं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि। हरे कृष्ण माताजी। हरे कृष्णा। ओके, नेक्स्ट श्लोकम போலாமா? माया हि ह्यस्य जगतण्ड शतानि शूते त्रैगुण्य तत्विषय वेद विधायमान सत्त्वावलम्बि परसत्त्वं विशुद्ध सत्त्वं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि। माया हि ह्यस्य जगतण्ड शतानि शूते त्रैगुण्य तत्विषय वेद विधायमान सत्त्वावलम्बि परसत्त्वं विशुद्ध सत्त्वं கோவிந்தமாதிபுருஷம் தமஹம் பஜாமி. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்துடலாம். I worship Govinda, the primeval Lord, who is the absolute substantive principle, being the ultimate entity in the form of the support of all existence, whose external potency embodies the threefold mundane qualities, vice, sattva, rajas, and tamas, and diffuses the Vedic knowledge regarding the mundane world. So, பகவான் தான் எல்லா குணங்களுக்கும் ஆதாரமா இருக்கார். சத்வ ரஜோ தமங்கள், தம குணத்துக்கும் அவர் தான் ஆதாரமா இருக்கார். மாயை அப்படிங்கிறது அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. பகவான் மாயைக்கு உட்பட்டவர் கிடையாது. மாயை பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது. இது மூலமா பகவான் என்ன பண்றார்? மொத்த உலகத்தையும் அவர் கட்டுப்படுத்துறார். அவர் மொத்த உலகத்தையும் அவர் தான் படைச்சு காத்து எல்லாத்தையும் அவர் தான் பண்றார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ திரும்ப ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லலாம். மாயா ஹிஹஸ்ய ஜகதண்ட சதானி ஷூதே त्रैगुण्य तत्विषय वेद विधायमान सत्त्वावलम्बि परसत्त्वं विशुद्ध सत्त्वं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. இதோட எத்தனை ஸ்லோகம் ஆகுது? எத்தனை ஸ்லோகம் நம்ம மெமரைஸ் பண்ணிருக்கோம்? இதோட 12 மாதாஜி. 12 பண்ணிருக்கோமா? ஓகே, ஒரு மேரத்தான் வைப்போமா? எஸ் மாதாஜி. எல்லா ஸ்லோகமும் சொல்லணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே மாதாஜி. நான் டெய்லி காலையில பகவான் முன்னாடி சொல்லிடுறீங்களா? வெரி குட். சோ ஒரு மேரத்தான் வச்சிருவோம். 15 ஸ்லோகா சொன்னோட ஒரு மேரத்தான் வச்சிருவோம். சரியா? ஓகே. சோ ஈஸ்வர பரமகிருஷ்ண அங்க ஆரம்பிச்சு 15ஆவது ஸ்லோகம் வரைக்கும் தொடர்ந்து சொல்றது அப்படின்னு. சோ அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சீக்வன்ஸ் கரெக்டா ஞாபகம் இருக்கும். எந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் எந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, டெய்லி பகவான் முன்னாடி சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த பிரம்ம சம்ஹிதை, கிருஷ்ண கர்ணாமிர்தம், இது ரெண்டும் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியால இருந்து எடுத்த 2 விஷயங்கள், ஓலைச்சுவடிகள்ல இருந்து எடுத்த 2 விஷயங்கள் பிரபுபாதருக்கு ரொம்ப இஷ்டமானது. ஸோ அதனாலதான் பிரபுபாத பொருள்ல பல தடவை பிரம்ம சம்ஹிதாவை கோட் பண்றார். அதனால இதை மெமரைஸ் பண்றது, பகவானுக்கு முன்னாடி சொல்றது ரொம்ப அற்புதமான விஷயம். ஓகே, இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? இன்னைக்கு ரொம்ப நிறைய பக்தர்கள் குறைஞ்சிட்டாங்க, என்னன்னு தெரியல. 75 நமக்கு அட்டன் பண்ணிட்டு நீங்க
நாங்க 2 பேரும் போயிட்டு வந்தீங்களா? காலையில போயிட்டு வந்தோம். காலையில யாருடையது? ராதேஷியாம் பிரபு. ராதேஷியாம் பிரபு எடுத்தாங்க மாதாஜி. சூப்பர் சூப்பர். இதுல நேரா வர முடியல அவருக்கு, கால்ல பிராக்சர் சொன்னாங்க. போன் ஃபிராக்சர் ஆயிடுச்சா? ஆமா கிருஷ்ணா, அதனால என்னால வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஓ கிருஷ்ணா. ஆன்லைன்ல தான் பண்ணாரா? சாதனா பக்தி பத்தி சொல்லிருந்தாங்க. சூப்பர் சூப்பர். சோ நாளைக்கு மண்டே கிளாஸ்ல நீங்க வந்து உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்களோ அந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் சொல்லுங்க, நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஸ்ரவணோத்சவத்துல என்ன நடந்தது, என்ன பேசினாங்க அப்படின்னு. ஓகே. மஞ்சா பேசிட்டு வந்தான் மாதாஜி. பேசுனீங்களா? ஓகே. யாராரு வந்தோமோ எல்லாருமே மீட் பண்ணி சிஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப ஆசீர்வாதம் வாங்கிட்டு. சூப்பர் சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட கிளாஸ் அருமையா இருக்கும். என்ன மாதிரி போர்ல அடிக்க மாட்டார். சூப்பரா இருக்கும் அவரோட கிளாஸ். ஸோ நிறைய ரியலைஸ் நாலேஜ். அவங்க வந்து அந்த மாதிரியே வாழ்றாங்க. இந்த பாகவத்துல எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி வாழ்றாங்க அவங்க. எல்லார்ட்டையும் ஈக்குவலா இருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு பக்தர், நல்ல பக்தர். அவர் குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு பக்தர் இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம். மத்தியானம் தான் மாதாஜி, எங்களால கேட்க முடியல. இதுக்காக வந்துட்டோம். பசங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்துருவாங்க மாதாஜி. சோ அதனால வந்துட்டேன். சரி 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 சரி. அதனால மாதாஜி கேட்க முடியல. சூப்பர் சூப்பர். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण कृपेश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय। गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरि हरि बोल। हरे कृष्णा। थैंक यू माताजी। हरे कृष्णा माताजी। थैंक यू 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 हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। थैंक यू माताजी। थैंक यू माताजी। हरे कृष्णा। हरे कृष्ण माताजी। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा।